வணக்கம், நான் தான் உங்கள் பாலாஜி மணிக்குமரன், BB8Tech சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, நீங்கள் வந்து ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த ஃபைல் சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இதுலேருந்து ஏதாவது ஒரு ஃபைல் நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து கிட்டத்தட்ட 310 MB இருக்குது. இப்போ ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைல் சைஸ் வந்து சின்னதாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 20 MB இருக்குன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவீங்க. இன்கேஸ் ஃபைல் சைஸ் பெருசாக இருக்குது, இப்போ இந்த சிச்சுவேஷனில் 310 MB இருக்குது. இந்த மாதிரி டைமில் எந்த மாதிரி சர்வீசஸில் உங்களால் சுலபமாக ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறதாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்கேஸ் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஈவன் தோ வெப்பில் வந்து ஏகப்பட்ட சைட்ஸ் இந்த சர்வீசஸ் ஆஃபர் பண்ணாலும் நான் இப்போ வந்து 3 சர்வீசஸ் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் என்ன அப்படின்னாங்க, கூகுள் டிரைவ். ஸோ கூகுள் டிரைவில் ரொம்ப சுலபமாக அனுப்புறதுக்கான வழி என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஃபைலை நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணலாங்க. அந்த அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியஸ்ட் வே டு அப்லோட் என்னன்னா, அந்த ஃபைலை எடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். உங்களோட கூகுள் டிரைவ்லேயே நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப்பும் பண்ணலாம், அல்லது இந்த மை டிரைவ்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைல்ஸ் அல்லது அப்லோட் ஃபோல்டர் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தும் நீங்கள் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த நியூ ஃபோல்டர்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு ரீநேம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைக் யூ மேனேஜ் அ ஃபோல்டர் இன் யோர் சிஸ்டம், நீங்கள் அதை மேனேஜ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாங்க. ஸோ இப்போ நான் ஒரு பர்டிகுலர் ஃபைலை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக தெரியல அப்படின்னா, இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைல் உங்களுக்கு காமிக்கப்படுங்க. ஸோ பேசிக்லி இந்த ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை வந்து நீங்கள் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் ரைட் கிளிக் செஞ்சு ஸோ நீங்கள் ஷேர் கொடுக்குறீங்க அப்படின்னா, பேசிக்லி இங்கே வந்து நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அல்லது குரூப் ஆஃப் இமெயில் ஐடிஸ் அல்லது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன், அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனோட இமெயில் ஐடியை நீங்கள் இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு போயிடும். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கெட் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் செஞ்சிட்டீங்க அப்படின்னா, அது மூலமாக உங்களால் இந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து ஒரு பர்டிகுலர் நபருக்கு மட்டும் நீங்கள் அனுப்பணுமா, அல்லது இந்த லிங்கை வச்சு யாருக்கு வேணாலும் இதை ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே டிட்டர்மின் பண்ணிக்கணும். ஸோ இன்கேஸ் ரெஸ்ட்ரிக்டட் கொடுங்க. எனிவன் வித் லிங்க்னா அந்த லிங்க் இருக்கிற யார் வேணாலும் இதை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராகவும் நீங்கள் பெர்மிஷன்ஸ் கொடுக்கலாம். இன்கேஸ் இதை பார்க்க மட்டும் முடியணும்னா நீங்கள் வியூவர்னு கொடுக்கலாம். இன்கேஸ் அவங்க இதை கமெண்ட் பண்ணணும்னா கமெண்டர் கொடுக்கலாம். இன்கேஸ் அவங்களால இதை எதை வேணாலும் எடிட் பண்ண முடியணும் அப்படின்னா நீங்கள் எடிட்டருங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இந்த காப்பி லிங்க் கொடுத்தீங்கன்னாங்க அந்த லிங்க் காப்பி ஆகிடுங்க. அதன் பிறகு இந்த லிங்கை வந்து நீங்கள் இமெயில் அனுப்பினாலும் அனுப்பலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலும் அனுப்பலாம், எப்படி வேணாலும் அனுப்பலாங்க. ஓகேங்களா, இது ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா, கூகுள் டிரைவ் மூலமாக அனுப்புறதுக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் இல்லாமல் டைரெக்டாக இமெயிலே அந்த பெரிய ஃபைலை சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாங்க, பேசிக்லி கூகுள் வந்து பார்த்தோன்னாங்க டிஃபால்ட்டாக 15 GB உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் 15 GB வரைக்கும் உங்களால் கண்டென்ட்டையும் ஸ்டோர் பண்ண முடியும், ஃபைலை ஷேர் பண்ணணுனாலும் ஷேர் பண்ண முடியும். இன்கேஸ் நான் இப்போ காமிச்ச மாதிரி இல்லாமல் டைரெக்டாக இமெயிலே நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா கூடங்க, அந்த பர்டிகுலர் ஃபைலை நீங்கள் டைரெக்டாக இமெயிலே ட்ராப் பண்ணலாம். அப்படி ட்ராப் பண்ணிங்கன்னா கூட என்ன ஆகும் அப்படின்னா, 25 MBக்கு மேலே இந்த ஃபைல் இருக்கிறதுனால கூகுள் டிரைவில் அப்லோட் ஆகி ஒரு லிங்காக அனுப்பப்படும் அப்படின்ட்டு. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர் சொன்னணும் அதெல்லாமே இந்த பேக்ரவுண்டில் நடந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக லிங்க் வந்து உங்களுக்கு இங்கே காமிக்கப்படுங்க. ஸோ பேசிக்லி இப்போ வந்து அந்த ஃபைல் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தோன்னாங்க அந்த ஃபைல் அப்லோட் ஆகிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லிங்காக காமிக்கப்படுது. இப்போ நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணுமோ நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா கூகுள் டிரைவ்லேருந்து அவங்களுக்கு டவுன்லோட் ஆகுங்க. ஸோ லெஸ் தேன் 15 MBக்கு நீங்கள் ஒரு ஃபைல் அனுப்பணும் அப்படின்னா தாராளமாக இப்படி அனுப்பலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னாங்க, ட்ராப் பாக்ஸ். ட்ராப் பாக்ஸ் நீங்கள் பலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன, நாங்கள் ட்ராப் பாக்ஸில் வந்து ஃப்ரீ ஃபீச்சர்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வேரி ஆகுதுங்க. இன்கேஸ் நீங்கள் ரொம்ப வருஷமாக ட்ராப் பாக்ஸ் யூஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணி நிறையா பேர் வந்து ட்ராப் பாக்ஸை சேர்ந்துருக்காங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் வந்து குவைட் சம் டைம் பேக் வந்து நான் ட்ராப் பாக்ஸில் என்டர் ஆனேன். அதுக்கப்புறம் நான் ரெஃபர் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சிலர் வந்து இதில் ஜாயின் பண்ணாங்க. அதனால் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 6 GBக்கு மேலே ஸ்டோரேஜ் இருக்குது. இதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து பல பேரை ரெஃபர் பண்ணி ஐவ் சீன் பீப்புள் யூஸிங் ஈவன் 30 GB 40 GB எல்லாம் கூட ட்ராப் பாக்ஸில் அவங்க ஃப்ரீ ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க பாலிசிஸ் எல்லாம் ட்ராப் பாக்ஸ் இப்போ ரிவைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டோரேஜ் அவைலபிள் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் மூலமாக நிறைய ஸ்டோரேஜ் வச்சுருக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரியே வந்து பார்த்தோம் அப்படின்னாங்க
நீங்கள் எப்படி கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ட்ராப் பாக்ஸும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். நான் வந்து கூகுள் டிரைவ் அண்ட் ட்ராப் பாக்ஸ் வந்து எப்போ நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஃபைல் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கும் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. அல்லது ரொம்ப நாளைக்கு இந்த ஃபைல்ஸ் வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கூகுள் டிரைவ் அல்லது ட்ராப் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைல் உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு மட்டும் போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அண்ட் ஃபார் அ ஷார்ட் டியூரேஷன் மட்டும் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்கன்னா, யூ கேன் யூஸ் சர்வீசஸ் ஆஃப் myairbridge.com. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட 20 GB வரைக்கும் உங்களால் ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது வந்து நீங்கள் மொபைல்லேருந்தும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதே மாதிரியே வந்து லேப்டாப் ஒரு பிசிலேருந்து கூட உங்களால் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னாங்க, அப்லோட் ஸ்பீடும் டவுன்லோட் ஸ்பீடும் கம்பேர்ட் டு அதர் சர்வீசஸ் இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை செஞ்சு பார்க்கலாம். ஸோ இந்த சைட் வந்து myairbridge.com. ஸோ ஜஸ்ட் லைக் நீங்கள் எப்படி கூகுள் டிரைவ் அல்லது ட்ராப் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதுவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு கன்ஸ்டன்ட் மட்டும் இருக்குங்க. நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பக்கூடிய ஃபைல் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் அந்த லிங்க்ல இருக்கும், அதுக்கப்புறம் டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அனுப்பிச்சோடனே ரெசிபியன்ட் வந்து இமீடியட்டாக டவுன்லோட் செஞ்சுப்பாங்க அப்படின்னா நீங்கள் இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணலாங்க. ஸோ இந்த டிப் தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி மணிக்குமரன். நன்றி, வணக்கம், காட்ஸ்.